சசிதரன் சக்திவேலை சந்திக்க வரும் வழியில் ராகவேந்திரனை பார்த்தார். ராகவேந்திரன் வணிகத்தில் சிறந்தவராக மட்டுமில்லாமல் ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பை நடத்தும் ஒரு டானாகவும் இருந்தார். ஆனால் இதையெல்லாம் தன்னுடைய வில்லியம்ஸ் ஃபேமிலியையும் பிசினஸையும் காப்பாற்றிக் கொள்ள சசிதரனால் உபயோகிக்க முடியாது. அண்டர் கிரவுண்ட் அமைப்பை நம்புவது என்பது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. ஆனால் தீபன், ஜோஸ், மாவீரர் போன்ற ஆட்களை அழிக்க அந்த படை போதுமானதாக இருக்கும் என்று நினைத்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அமைதியான காலகட்டமாக இருந்தது. சக்திவேலின் குடும்பத்தை அழிப்பதற்கான விலையை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. சக்திவேலுடன் இருந்த அவருடைய ஆட்கள் அனைவரும் உண்மையிலேயே திறமையான நபர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பின்னணி இல்லை, வலுவான குடும்ப பின்னணியும் இல்லை என்று சசிதரன் தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருந்தார். 10 நிமிடங்களுக்கு பிறகு சசிதரனுக்கு வெளிநாட்டில் உள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலியிலிருந்து அழைப்பு வந்தது. அவர் அதை ஏற்று பேசியவுடன் வெளிநாட்டு வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அந்த ஆட்கள் உடனடியாக கலங்கிய குரலில், சார், பேட் நியூஸ். வில்லியம்ஸ் ஃபேமிலியோட வெளிநாட்டு பிசினஸ் மொத்தமா சரிஞ்சிருச்சு என்று சொன்னார். இதை கேட்டு சசிதரனும், எல்லாமே வா என்று அதிர்ச்சியாக கேட்டார். ஆமா சார், எல்லாமே தான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல என்று அந்த நபர் சொன்னதை கேட்டு சசிதரனுக்கு ஒரு நிமிடத்தில் அதிர்ச்சியில் தலை சுற்றுவது போல இருந்தது. ஆனால் அந்த நபரிடம் எந்த ஒரு வெளிப்பாட்டையும் காட்டிக்கொள்ளாமல், சரி, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லவும் அந்த நபர் திகைத்து போனார். வெளிநாடுகளில் உள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு வெளிநாட்டு பிசினஸின் மூலம் வரும் வருடாந்திர மதிப்பு 30% தான். இது அதிகமாக இல்லாவிட்டாலும் இது அவர்களுக்கு தேவையாக இருந்தது. தற்போதைய சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரை வெளிநாட்டு சந்தை என்பது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு சந்தையாக இருந்தது. மற்றும் ஒவ்வொரு குடும்பமும் வெளிநாட்டில் நடக்கும் பிசினஸை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடுதான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் வெளிநாட்டில் நடக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் இந்த சிறிய பிசினஸ் கூட அவர்களுக்கு ஆதரவாக கணக்கிடப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் தலைவரான சசிதரன் உண்மையில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த நபர் மேற்கொண்டு, சார், நான் இதை முதல்ல உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் ஏதாவது செய்யணும்னு நீங்க சொன்னா உடனே நான் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் என்று அவர் சசிதரனிடம் கூறினார். ஆனால் சசிதரன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், வெளிநாட்டில் இருக்கிற பிசினஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் விட்டுருங்க, இனி நாம் அதை பத்தி பேச வேண்டாம் என்று சொன்னதும் அந்த நபர் ஒரு நொடி திகைத்து போனார். மேற்கொண்டு, சார், நீங்க என்ன சொல்றீங்க என்று அந்த நபர் ஆச்சரியமாக கேட்க, நமக்கு ஒரு கைதான் போயிருக்கு, நம்மளோட உயிர் போகல. நாம எப்படியாவது நம்மளோட பிசினஸ் மறுபடியும் மேல கொண்டு வருவோம். யார் என்ன பண்ண நினைச்சாலும் நாம ஒரேடியா அழிஞ்சு போயிட மாட்டோம். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று சக்திவேலை ஓரக்கண்களால் பார்த்துவிட்டு அந்த நபரிடம் பேசிக் கொண்டிருந்தார். சசிதரன் போனை கட் செய்துவிட்டு சக்திவேலை பார்த்து முறைத்து, அவ்வளவுதானா? உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டியா? இதுல இருந்து உனக்கு என்ன கிடைச்சது? நாங்க மொத்தமா அழிஞ்சு போகணும்னு எதுக்காக நீ நினைக்கிற? உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா எங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணணும்னு நினைச்சிருவியா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உன்னோட பணத்தையும் பலத்தையும் யூஸ் பண்ணி உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? நாங்க மொத்தமா அழிஞ்சு போறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது என்று கோபமாக கேட்டார். சசிதரன் சொன்னதை கேட்ட சக்திவேல், நீங்க தானே சொன்னீங்க என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பெரியவங்க யாரும் இல்லைன்னு. உங்களை விட நான் பெரிய ஆள் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. இந்த ஹோக்ஸியாவில் எனக்கு எந்த வழி இல்லை நினைச்சிட்டீங்களா? என்னை நீங்க ரொம்ப சாதாரணமா இட போட்டீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சாதாரணமா விட்டுட்டு போயிடுவேன். ஆனா என் ஃபேமிலிக்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நிற்பேன். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற பாதிப்பு நீங்க நினைச்சதை விட கொடூரமா இருக்கும். நீங்க யோசிச்சு பார்க்காததா இருக்கும். உங்களால அதை தாங்கிக்க முடியாததா இருக்கும் என்று சக்திவேல் குளிர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். அவரின் பேச்சு கேட்ட சசிதரன் சத்தமாக சிரித்துவிட்டு, சக்திவேல், நீ பட்டாம்பூச்சி நினைச்சு விளையாடிட்டு இருக்க. ஆனா அது பட்டாம்பூச்சி இல்ல, அது ஒரு டிராகன். அதை நீ சீண்டி பார்த்தா ஆபத்து உனக்கு தான்.
எல்லாத்தையும் சந்திக்க தயாராரு என்று கோபமாக சொன்னார். சசிதரன் எந்த விஷயத்திற்காகவும் எளிதில் பயப்படக்கூடியவராக இல்லை. அவருக்கு 80 வயதாக இருந்தாலும் அவரது இந்த வயது வரை அவர் தன்னுடைய பிசினஸ்களில் ஏற்றமும் இரக்கமும் பார்த்துவிட்டுதான் வந்திருப்பார். இந்த பிசினஸின் சரிவு அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கவில்லை. தன்னால் மீள முடியும் என்று நினைத்து தைரியமாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் சேர்ந்த உறுப்பினர்கள் யாரையும் அவர் காயப்படுத்த அனுமதிக்கவில்லை. சசிதரன் சக்திவேலுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதில் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஆட்கள் சசிதரனை பார்க்க வந்திருந்தனர். வந்தவர்கள் அனைவரும் சக்திவேலை பார்த்து முகம் சுளித்துக் கொண்டு அவரை எதிர்க்க துணிந்திருந்தார்கள். ஆனால் சசிதரன் அவர்கள் அனைவரையும் பார்த்து கோபமாக அவர்களை தடுத்து நிறுத்தி, இங்க என்ன நடக்குது? அப்ப எதுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு தலைவர்னு நான் ஒருத்தன் இருக்கேன். என்ன கேட்காம நீங்களா முடிவு பண்ணிக்கிறதா இருந்தா என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டீங்க? எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்படாம எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம். நம்மள மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நீங்க எல்லாரும் என் மேல கோவப்பட்டு எதிர்த்து நின்னா இங்க எனக்கு என்ன மரியாதை? என்று அவர்களை கோபமாக கடிந்து கொண்டார். சொல்ல போனால் வந்தவர்களால் தங்களுடைய உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர்கள் சசிதரனின் பேச்சை கேட்டு அமைதியான பின் அவரை பார்த்து, சார், இந்த நேரத்துல நாம அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நம்மளோட பிசினஸ் எல்லாம் என்று அந்த நபர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தன் வார்த்தைகளை முடிக்க முன்னமே சசிதரன் குறுக்கிட்டு, என்னாச்சு? வெளிநாட்டு பிசினஸ் மார்க்கெட் மாதிரி உள்நாட்டு பிசினஸ் பார்ட்னர்ஸும் நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்களா? இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்களா? நம்மளோட உள்நாட்டு பிசினஸும் மொத்தமா சரிஞ்சிருச்சா என்று அமைதியாக கேட்டார். எதிரே இருந்தவர் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தார். அவனுக்கு வாயில் வார்த்தைகள் வராமல் தலையை மட்டும் அசைத்து தடுமாறிக்கொண்டே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்று சொல்லிவிட்டு சசிதரன் ஏதோ சத்தம் கேட்க சத்தம் வந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தார். அங்கே தூரத்தில் ஒரு நபர் அவரை நோக்கி நடந்து வருவதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் ஒரு நபர் நடந்து வருவதை சசிதரன் உன்னிப்பாக கவனித்தார். அந்த நபரும் தனக்கு அருகில் வந்து என்ன மாதிரியான செய்தியை சொல்ல போகிறார் என்று நினைத்து அவருக்கு ஒரு நிமிடத்தில் உலகமே இருண்டு விட்டது போல இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியின் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை நினைத்து அவருக்கு பதட்டத்தில் வியர்க்க தொடங்கியிருந்தது. அவருடைய உடல் முழுவதும் ஜில் என்று மாறத் தொடங்கியிருந்தது. அதற்குள் அந்த நபர் சசிதரனை நெருங்கி வந்து நின்றார். சசிதரனை சுற்றி ஏற்கனவே வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்ததால் சசிதரனுக்கு அது எப்படி கையாள்வது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்த நிலைமை அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவர்கள் அனைவருக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்று தெளிவாக புரியும்படியாக சொல்வதற்கு அவர் தன்னைத்தானே முதலில் சமாதானம் செய்து கொண்டார். அந்த புதிதாக வந்த நபர் சசிதரனிடம், சார், தெரேசா சேரிட்டில இருந்து வந்தவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க மொத்தமா நம்மளோட ஃபண்ட்ஸை பத்தி கேட்கறாங்க, நம்மளோட ஆள்பலத்தை பத்தியும் கேட்கறாங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நான் உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுக்கறேன் என்று நேரடியாக சொன்னார். இதை கேட்ட சசிதரன் ஒரு நிமிடம் திகைத்து அவருடைய முகம் வெறுமையாக மாறியது. பின் யோசித்துவிட்டு, என்ன சொல்றீங்க? அவங்க நம்மளோட ஃபண்ட்ஸை பத்தி கேட்கலாம், அது ஓகே. அவங்க எதுக்கு நம்மளோட ஆள்பலத்தை பத்தி கேட்கறாங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க என்று அந்த நபரிடம் சொன்னார். சார், அது வந்து தெரேசா சேரிட்டில இருந்தவங்க வில்லியம்ஸ் ஃபேமிலியில ஏதோ ஊழல் நடந்ததா சொல்லிக்கிறாங்க. அதனால வில்லியம்ஸ் ஃபேமிலி பத்தின ஒரு சில விஷயங்களை தெரேசா சேரிட்டில இருக்கிற ஆட்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட ஏஞ்சல் ஃபவுண்டேஷனை ஆதரிக்கிற எல்லா பத்திரிகைக்காரங்களும் இப்ப சிவகுமாரோட அந்த பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக இருக்காங்க. சிட்டாடல்ல இருக்க எந்த பத்திரிகைக்காரங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை என்று சசிதரனிடம் பேச வந்த அந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த நபர் பதட்டத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டதும் சசிதரனுக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது. அவர் தெரசா சேரிட்டியை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தார். அந்த தெரசா சேரிட்டியைச் சேர்ந்த மக்கள் சிட்டாடெல்லில் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இந்த சேரிட்டியும் ஆரம்ப காலத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியுடன் ஒரு நல்ல நம்பிக்கையையும் நல்ல உறவையும் கொண்டிருந்தது. மேலும் இந்த ஏஞ்சல் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் சசிதரனின் நண்பராகவும் இருந்தார். அதனால் தெரசா சேரிட்டிக்கு
அதிகமாக நிதி திரட்டுவதற்கு முழு ஆதரவும் சசிதரன் அளித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் எந்த உதவியும் இல்லாமல் இருந்திருந்தால் தெரசா சேரிட்டிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் திரட்டுவது அவர்களுக்கு மிக கடினமான விஷயமாக இருந்திருக்கும். தெரசா சேரிட்டியும் இவ்வளவு நாள் நீடித்திருக்க வாய்ப்புகளும் இல்லை. சசிதரன் கோபமாக தன் எதிரில் இருந்த நபரை பார்த்து, தெரசா சேரிட்டி அவங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இதை பேசுற அளவுக்கு எப்படி தைரியம் வந்தது? அவங்க தான் வில்லியம்ஸ் ஃபேமிலியை உருவாக்குனாங்களா? அவங்களோட தயவுலியா இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கோம் என்று கோபமாக சொல்லி தனது கையை நீட்டி தன் முன் நின்று கொண்டிருந்த ஒரு நபரிடம், எனக்கு போனை கொடு என்று கேட்டார். சசிதரன் கேட்கவும் அவர் முன்பு நின்று கொண்டிருந்த நபரும் அவருடைய பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து சசிதரனிடம் கையில் கொடுத்தார். போனை வாங்கியதும் சசிதரன் அதில் யாரோ ஒரு நபரின் போன் நம்பரை டயல் செய்தார். போனை எடுத்தவர், அர்ஜுன், நான் சசிதரன். உன்னோட தாத்தா என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்றியா? ரொம்ப அவசரமா முக்கியமான விஷயத்தை பத்தி பேசு. ஓ மிஸ்டர் சசிதரன், நீங்க தானா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்று அர்ஜுன் சொன்னான். ரெஸ்டா? எனக்கு என்ன ரெஸ்ட்? ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ஏன் உனக்கு தெரியாதா? உன்னோட தாத்தாவை என்கிட்ட பேச சொல்லு. அவருக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை போல. தெரேசா சேரிட்டி பத்தி அவருக்கு எல்லாம் மறந்து போச்சா? அது எப்படி ரன் ஆச்சுன்னு அவர் மறந்துட்டாரா? இப்ப வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப சிக்கல்ல இருக்கு. ஆனாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. எங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று சீரியபடி சொன்னார். அர்ஜுன் ஒரு இளமையான நபராக இருந்தார். கிட்டத்தட்ட சரவணனின் வயது மட்டுமே இருக்கும். அவர் அரோரா குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள். ஆனால் அவர்களிடம் வில்லியம்ஸ் குடும்பத்தை போன்ற ஆழ்வளமும் பணபலமும் இல்லை. அதனால் அரோரா ஃபேமிலியை வில்லியம்ஸ் ஃபேமிலியுடன் துளியும் ஒப்பிட முடியாது. ஆனால் புத்திசாலியான மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கொள்வான் என்பதை அர்ஜுன் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். அதனால் அவன் தலையசைத்துவிட்டு சசிதரனிடம், மிஸ்டர் சசிதரன், வில்லியம்ஸ் குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவைப்படுறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட நிலைமை என்னன்னு. தெரேசா சேரிட்டி அவ்வளவு பெருசா இல்ல. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க உங்களோட பிளான்ல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. அதனால தெரேசா சேரிட்டியால உங்களை இப்ப சேவ் பண்ண முடியாது. உங்ககிட்ட தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க என்று திமிராக சொன்னான். அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்ட சசிதரன் கோபத்தில் தன்னுடைய கை முட்டுகளை இறுக்கி பிடித்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவேன்? உங்களோட இந்த தெரேசா சேரிட்டிக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாம் வந்ததுக்கு காரணம் நான் தான். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி எதிர்த்துக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வில்லியம்ஸ் ஃபேமிலி உங்களுக்காக பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வில்லியம் ஃபேமிலியை விட்டுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்கிறேன் என்று ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு காதில் இருந்து போனை எடுத்து கட் செய்தார். அவர் போன் கட் செய்த பிறகு அர்ஜுனின் முகத்தில் வியர்வை துளிகள் அதிகமாக படர்ந்திருந்தது. இப்போது எண்ணற்ற நிருபர்களும் எண்ணற்ற பெரிய ஆட்களும் அர்ஜுனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அவன் தனக்கு அருகில் இருந்தவர்களிடம், நான் நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரியான விஷயத்துல நம்மளோட சுயநலத்தை பத்தி நாங்க கவலைப்படுறதில்ல. இதை தவிர நாங்க இந்த சேரிட்டி மூலமா பெருசா லாபம் பார்க்கிற கம்பெனியும் கிடையாது என்று அர்ஜுன் சொன்னான். அர்ஜுன் சொன்னதை கேட்ட அவருடைய அசிஸ்டன்ட், ஆமா, நீங்க உறுதியா எங்களை நம்பலாம். சிவகுமார் சார் எந்த தப்பும் செய்யாத வரைக்கும் நாங்க அவரோட பக்கத்துல அவருக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம் என்று சொன்னார். இதை கேட்டதும் அரோரா ஃபேமிலியின் முன்பு நின்று கொண்டிருந்தவர்கள் தலையசைத்து, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். கண்டிப்பா இந்த விஷயம் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க இங்க வந்தது உங்களை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அது போக தெரேசா சேரிட்டிய நாம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா சமாளிப்போம். வில்லியம்ஸ் ஃபேமிலியை நினைச்சு நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட தேவையில்லை. நீங்க சிவகுமார் சாருக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி நாங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம் என்று சொன்னதும் அர்ஜுன் லேசாக புன்னகைத்தான். அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அவர்கள் கொடுத்த நம்பிக்கையும் பார்த்த பிறகு அர்ஜுனின் முகம் முழுவதுமாக மாறியது. அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்ற பின் அர்ஜுன் நிதானமாக அங்கிருந்த நாற்காலியில் பெருமூச்சு விட்டபடி உட்கார்ந்தான். இந்த நேரத்தில் அர்ஜுனின் அசிஸ்டன்ட் அர்ஜுனிடம் அவசரமாக, இவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன தேவைன்னு இங்க வந்துட்டு போறாங்க, இவங்க எல்லாம் யாரு என்று கேட்டான். இதை கேட்ட அர்ஜுன் அவரை பார்த்து எதுவும் பேச வேண்டாம் என்று
சைகை செய்து சொல்லிவிட்டு சிறிது நேரத்திற்கு பின், அவங்க எல்லாம் பெரிய இடம், அது ஞாபகம் வச்சுக்கோ. இங்க எதையும் நம்ம பார்க்கல, இங்க எதுவும் நடக்கல. அந்த மாதிரி தான் நாம நடிக்கணும் என்று அர்ஜுன் அவரிடம் சொன்னான். அர்ஜுனின் அசிஸ்டன்ட் அதை கேட்டு, அப்படின்னா வில்லியம்ஸ் ஃபேமிலி என்று ஆச்சரியமாக கேட்டார். அதற்கு அர்ஜுன் சைகையாக தெரியாது என்று சொன்னான். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த சசிதரன் அர்ஜுனின் தாத்தாவிற்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். அர்ஜுன் தன்னுடைய அசிஸ்டன்டிடம், உண்மையிலேயே என்னோட தாத்தாவுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வில்லியம்ஸ் ஃபேமிலி இதுக்கு மேல எந்த விஷயத்திலையும் மேல எந்திரிக்கவே முடியாது. அவங்களோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நம்மளை விட எங்களோட தாத்தாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் அவர் வெளியில வர விரும்பல, இந்த விஷயத்துல தலையிடவும் விரும்பல என்று அர்ஜுன் சொன்னான். அர்ஜுனுடன் பேசி முடித்துவிட்ட சசிதரன் இந்த நேரத்தில் ஆதரவற்றவராக உணர்ந்தார். அவருடைய கைகள் மிகவும் வேகமாக நடுங்கத் தொடங்கின. பதட்டத்தில் அவர் உடல் முழுவதும் குளிர்ச்சியாக மாறத் தொடங்கியது. என்ன செய்வது என்று தெரியாமல் சில நிமிடங்கள் அவர் முழித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அர்ஜுனின் போன் கட் செய்த சில நேரத்திலேயே அவருக்கு இன்னொரு அழைப்பு வந்திருந்தது. அந்த அழைப்பை சசிதரன் எடுத்ததும் போனில் வணக்கம் என்று ஆரம்பித்தார். தான் மிகவும் பிஸியாக இருப்பதாக சசிதரன் காட்டிக்கொண்டார். இதை எதிரில் இருந்த நபர் கேட்டு, ஹலோ மிஸ்டர் சசிதரன், நான் சில்வஸ்டர் என்று அந்த மனிதர் நேரடியாக போனில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அந்த பெயரை கேட்டதும் சசிதரன் லேசாக சிரித்தார். சசிதரன் அந்த மனிதரை சில நிமிடங்களில் யோசித்துவிட்டு நினைவு கூர்ந்தார். இந்த சில்வஸ்டர் சிட்டேட்டில் ஹார்பர் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் பிசினஸில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் ஆவார். அவரை நினைவுபடுத்திக் கொண்டு பின் அவரிடம், சொல்லுங்க மிஸ்டர் சில்வஸ்டர், இந்த நேரத்தில் போன் பண்ணிருக்கீங்களே, என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியமாக பேசினார். இந்த நேரத்தில் அவர் தனக்கு போன் பண்ணுவார் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. சக்திவேலுடன் பிரச்சனை வருவதற்கு முன்னால் இந்த சில்வஸ்டர் சசிதரனுக்கு போன் பண்ணியிருந்தால் அவர் மிகவும் மரியாதையுடன் உபசரித்திருப்பார். சசிதரனை டின்னருக்கு அழைப்பதற்காகவே அவர் அடிக்கடி இவருக்கு போன் செய்திருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக சில்வஸ்டர் பல எக்ஸ்போர்ட் பிசினஸ்களை செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் ஆதரவுதான். இல்லையெனில் அவர் அவருடைய எக்ஸ்போர்ட் பிசினஸில் இவ்வளவு தூரம் வளர்ந்து வருவது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்திருக்கும். சில்வஸ்டர் பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சியான நபராகவே இருந்தார். ஆனால் இன்று அவர் சசிதரனுக்கு போன் பண்ணாததன் காரணம் தீவிரமானதாகத்தான் இருந்தது. ஹார்பரில் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிசினஸ் கப்பல்களும் எக்ஸ்போர்ட் கப்பல்களும் மற்ற பிசினஸ்களும் நிறுத்தப்பட்டிருந்தது. அதை சொல்வதற்காகவே அவர் சசிதரனுக்கு போன் பண்ணியிருந்தார். சில்வஸ்டர் சசிதரனிடம் போனில், நீங்க சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸும் என்னையோட முடிஞ்சிருச்சு. இனிமே உங்களால எந்த விதமான பிசினஸும் பண்ண முடியாது. நீங்க சொந்தமா தொழில் பண்ற உரிமையை இழந்துட்டீங்க. இனிமே என்ன பண்ண போறீங்க என்று சொன்னார். இதை கேட்ட சசிதரன் உடனடியாக கோபமடைந்தார். மிஸ்டர் சில்வஸ்டர், எனக்கு எல்லாம் தெரியும், இதை நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று அவரிடம் சசிதரன் கோபப்பட்டார். ஆனால் சில்வஸ்டர் தன்னுடைய வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்பாகவே, மிஸ்டர் சசிதரன், நான் இதை பத்தி உங்ககிட்ட விவாதிக்கல, உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண, அவ்வளவுதான். நீங்க என்னோட ரொம்ப பெரியவர், இந்த பிசினஸ்ல எவ்வளவோ அனுபவம் இருக்கிறவர். நான் உங்களை எப்பவுமே ஒரு மதிப்பான இடத்துல தான் வச்சிருக்கேன். ஆனா வில்லியம்ஸ் ஃபேமிலியோட நிலைமை இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அதனால நான் ரொம்ப நேரம் பேசி உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. தைரியத்தை இழந்துடாதீங்க, கண்டிப்பா நீங்க இதுல இருந்து மீண்டு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். சில்வஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு சசிதரனுக்கு ஆறுதலாகவும் அதே நேரத்தில் கண்ணை கட்டிக்கொண்டும் வந்தது. சில்வஸ்டர் தன்னிடம் தன்மையாக நடந்த போதும் தான் அவரிடம் கோபமாக பேசியதை நினைத்து சசிதரன் மனம் நொந்து கொண்டார். ஆனால் சில்வஸ்டரின் போனை கட் செய்த பிறகு சசிதரனுக்கு வேறு ஒரு போன் வந்தது. அவர் அந்த போனை எடுத்து பார்த்துவிட்டு மனதிற்குள், கடவுளே, இன்னைக்கு எதுக்கு எனக்கு போன் மேல போன் வந்துட்டே இருக்கு? நான் இன்னும் எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க போறேன்? இந்த சக்திவேல் எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்றாரா? அவருக்கு இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி மேல அப்படி என்ன தீராத கோபம் என்று நினைத்துக் கொண்டு கையை இறுக்கமாக அழுத்தி மடக்கினார். அவர் கையில் இருந்த போன் நெளியும் அளவிற்கு அவருடைய பலம் இருந்தது.
சில நொடிகள் யோசித்துவிட்டு இனிமேல் வரப்போகும் எந்த ஒரு போனுக்கும் தான் பதில் சொல்லக்கூடாது என்றும் அந்த போன்களை அட்டென்ட் செய்யக்கூடாது என்றும் முடிவு செய்திருந்தார். அவர் போன் காலை அட்டென்ட் செய்யாமல் தப்பித்தாலும் அவருடைய விதியிலிருந்து அவரால் தப்ப முடியவில்லை. அப்போது அவர் நின்று கொண்டிருந்த பாலத்தில் சில கார்கள் சென்று கொண்டிருந்தன. அனைத்து கார்களும் ஒரே மாதிரியாக இருந்தது. அவை அனைத்தும் காஸ்ட்லியான புதிய வகை ஆடி கார்கள். அந்த காரில் சென்று கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பாலத்தில் நின்று கொண்டிருந்த சசிதரனை நன்றாக தெரிந்திருந்தது. அவர்கள் வேகமாக அங்கேயே தங்களுடைய காரை நிப்பாட்டிவிட்டு வெளியே இறங்கினார்கள். அந்த ஆடி காரில் இருந்து இறங்கிய ஒரு நபரை பார்த்ததும் சசிதரன் உடனடியாக தனது முகத்தை சுளித்தார். அந்த நபரை சசிதரனுக்கும் நன்றாக தெரிந்திருந்தது. அவர்தான் மார்ஷல் மல்ஹோத்ரா. அவர் சிட்டாடெல்லில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர்தான். ஹோக்ஸியா முழுக்க கூட அவரை தெரியாத நபர்கள் ஒரு சிலர் தான் இருந்தார்கள். சிட்டாடெல்லின் இந்த நபரின் நிலை மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் சிட்டாடெல்லில் பயங்கரமான மதிப்புகளும் மரியாதைகளும் இருந்தது. அவர் தன்னுடைய பிசினஸில் சிட்டாடெல்லில் முதலிடத்தில் இருந்தார். அவர் காரில் இருந்து இறங்கியதும் சசிதரனை பார்த்து நடந்து வந்தார். அவரை பார்த்த சசிதரன் ஆச்சரியமாக, மிஸ்டர் மார்ஷல், நீங்க இங்க எப்படி என்று கேட்டதும் அவர் உற்சாகமாக அவரை பார்த்து சிரித்தார். மார்ஷல் சிட்டாடெல்லின் நம்பர் 1 பிசினஸ் மேனாக இருந்தாலும், சிட்டாடெல்லுக்கு ஒரு பொறுப்பான ஆளாக இருந்தாலும் அவர் சசிதரனை விட சில வயது இளையவராகவே இருந்தார். ஆனால் சசிதரனின் கேள்விக்கு மார்ஷலின் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருந்தது. நட்பின் சுவடு அதில் கொஞ்சமும் இல்லை. மார்ஷல் நேரடியாக சசிதரனை பார்த்து, நீங்க வில்லியம்ஸ் ஃபேமிலியை காலி பண்ணிட்டு எப்போ இங்கிருந்து கிளம்புறீங்க என்று கேட்டார். இதை கேட்ட சசிதரனுக்கு தூக்கி வாரி போட்டது. இதுவரை நடந்த எல்லா விஷயங்களும் சசிதரனுக்கு மனவலியை கொடுத்தாலும் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தைரியமானவராகவே இருந்தார். அவருக்கு வந்த போன் கால்கள் அவருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் மார்ஷலின் இந்த நேரடியான வார்த்தைகள் அவரது இதயத்தில் நேரடியாக ஒரு கூர்மையான கத்தியை இறக்கியது போல இருந்தது. மார்ஷலின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சசிதரன் ஒரு கணம் திகைத்து நின்றார். மார்ஷல் கேலி செய்கிறாரா என்று கூட அவர் ஆச்சரியப்பட்டார். எப்படி இருந்தாலும் மார்ஷல் போன்ற ஒரு பெரிய ஆள் தனக்கு அருகில் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வார் என்று அவர் துளியும் நினைத்து பார்க்கவில்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலி சிட்டாடெல்லில் உள்ள 4 பெரிய குடும்பங்களில் ஒன்றாகும். அதனால் சசிதரன் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு மார்ஷல் உதவி செய்வார் என்று நம்பினார். மார்ஷல் போன்ற ஒருவர் தனக்கு அருகில் இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தனக்கு நடந்திருக்காது என்று கூட அவர் மனதளவில் நினைத்து கொண்டிருந்தார். ஏற்கனவே வில்லியம்ஸ் ஃபேமிலி வெளிநாட்டு பிசினஸ் பார்ட்னர்களால் சிக்கலில் சிக்கி தவிக்கிறது. ஆனாலும் இந்த மார்ஷலின் முகம் இப்போது மிகவும் தீவிரமாக இருப்பதை சசிதரன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் மார்ஷலை பின்தொடர்ந்து வந்த பல ஆடி கார்களில் பல நபர்கள் இருந்தார்கள். அந்த நபர்களில் மிஸ்டர் சாமும் அவருடைய சில முன்னாள் மாணவர்களும் அவருடைய துணை அதிகாரிகளும் இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் கோஸ்டோன் மாகாணத்தைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவருடைய ஆட்களும் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் இங்கு வருவது திடீரென நிகழ்ந்திருக்காது. இவர்கள் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டுதான் இங்கு வந்திருக்க வேண்டும் என்பதை சசிதரன் அறிந்திருந்தார். அவர்களை பார்த்துவிட்டு சசிதரன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து, நீங்க வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேவ் பண்றதுக்காக இங்க வரலையா? அப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வரல என்று கேட்டார். சசிதரனின் வார்த்தைகளை கேட்ட மார்ஷல் சிரித்துவிட்டு, மிஸ்டர் சசிதரன், நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? ரொம்ப நேரமா எங்கேயும் நின்றுட்டு இருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்துச்சு என்று கிண்டலாக சொன்னார். மிஸ்டர் மார்ஷல், நீங்க என்ன சொல்றீங்க என்று சசிதரன் மிரட்டலாக கேட்டார். பதிலுக்கு மார்ஷல் மறுபடியும் சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எந்த தகவலும் வரலையா? என்ன, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா என்று சொன்னார். என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு சசிதரன், மிஸ்டர் மார்ஷல், வில்லியம்ஸ் ஃபேமிலியோட லட்சியம் வெளிநாட்டு பிசினஸா இருந்தாலும் எங்களோட முக்கியமான பிசினஸ் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்குது. வெளிநாட்டு பிசினஸ் எங்களை விட்டு போன அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்ல என்று கேலியாக சொன்னார். இது எல்ரியா லேண்ட்ல இருந்து வந்த செய்தி. இத கூடவா நீங்க இன்னும் கேள்விப்படல என்று சொல்லிவிட்டு மார்ஷல் ஒரு டாக்குமெண்டை எடுத்து சசிதரனிடம் காட்டினார். என்கிட்ட அவங்க பிசினஸ் பேசினாங்க. அவங்களோட ஆட்கள் சொன்னதுல இருந்து சிட்டாடல்ல ரொம்ப முக்கியமான குடும்பமா இருக்க சௌத்ரி ஃபேமிலியோட ஒரு ஆள், சிவகுமாரோட ஸ்டூடெண்ட்,
இந்த சௌத்ரி ஃபேமிலியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்ரியா லேண்ட்ல இருக்கு. நீங்களும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் மிஸ்டர் சிவகுமாரை பத்தி தப்பான நியூஸை பரப்பி அவரோட மரியாதையை கெடுத்ததுக்காக நீங்க அவங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துதான் ஆகணும். அது போக அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டாகணும். நீங்க இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உங்களால பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். இல்லைன்னா உங்களோட நிலைமை இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாயிட்டே இருக்கும். சிட்டாடல்ல இருக்கிறவங்களும் உங்க கூட பிசினஸ் பண்ண மறுத்துருவாங்க என்று சொன்னதும் சசிதரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மிஸ்டர் மார்ஷல், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது எந்த வகையில சாத்தியம் என்று மார்ஷலை பார்த்து சசிதரன் கேட்டார். நிச்சயமாக சௌத்ரி ஃபேமிலியை பற்றி சசிதரன் கேள்விப்பட்டிருந்தார். அது உயர்ந்த குடும்பமாக இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியை விட பணத்திலும் வளத்திலும் அந்தஸ்திலும் பெரிய குடும்பம்தான். இருப்பினும் ஒரு வெளிநாட்டு குடும்பத்திற்காக உள்நாட்டு குடும்பமான வில்லியம்ஸ் ஃபேமிலியை எல்லா வகையிலும் சுற்றி வளைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று நினைத்து அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். சில நொடிகளுக்கு பின், இந்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா என்று சசிதரன் மார்ஷலை பார்த்து கோபமாக கேட்டார். உண்மையிலேயே மார்ஷல் இங்கு வந்திருப்பது தன்னிடம் இந்த விஷயங்களை பற்றி சொல்வதற்காக தான் என்று சசிதரன் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் மார்ஷலின் வெளிப்பாடு வேறு விதமாக இருந்தது. பின்னர் அவர் மற்றொரு டாக்குமெண்டை எடுத்து சசிதரனிடம் காட்டி, இது ஆரோன் ஃபேமிலியோட டாக்குமெண்ட்ஸ். உலகத்திலேயே கப்பல் பிசினஸ்ல நம்பர் 1 ஃபேமிலி. நாட்டில் போர் நடக்கும்போது அவங்க அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய கப்பல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்று சொன்னதும் சசிதரனால் தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை. சசிதரன் மார்ஷலை பார்த்து, ஆமா, நான் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட மார்ஷல், அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி பாருங்க என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சசிதரனும் ஏதோ தவறு நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து அந்த டாக்குமெண்ட்ஸை ஓபன் செய்து பார்த்தார். சௌத்ரி ஃபேமிலியுடன் ஒப்பிடும்போது ஆரோன் ஃபேமிலி மிகவும் பெரிய குடும்பம்தான். ஆரோன் குடும்பத்தின் ஆவணங்களில் அவர் வைத்திருந்த பல பகுதிகளை பற்றியும் அவர்கள் செய்து கொண்டிருந்த பல பிசினஸ்களை பற்றியும் பட்டியலிடப்பட்டிருந்தது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஒரு சில ஆட்களின் ஒத்துழைப்பு இருந்தாலே போதும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சிட்டடலில் உள்ள வில்லியம்ஸ் குடும்பம் மற்றும் ஒரு சில நிறுவனங்களுடன் ஆரோன் ஃபேமிலி இனி ஒரு சில பிசினஸ்களுக்காக ஒத்துழைக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த சசிதரனுக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் நியாயமற்றவையாக இருந்தது. அவருக்கு மனதில் ஏதோ உறுத்தி கொண்டே இருந்தது. அவரால் சில கேள்விகளை கேட்காமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் சசிதரன் சில நொடிகள் யோசித்துவிட்டு மார்ஷலை பார்த்து, யார் இதை செஞ்சது என்று ஆச்சரியமாக கேட்டார். இதை கேட்ட மார்ஷல் சிரித்துவிட்டு, அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வில்லியம்ஸ் ஃபேமிலி யாரை கஷ்டப்படுத்துச்சோ அவர்தான் மிஸ்டர் சக்திவேல் என்று சொன்னார். இதை கேட்ட சசிதரனுக்கு மேற்கொண்டு அதிர்ச்சியாக இருந்தது. ஆரோன் ஃபேமிலியும் சௌத்ரி ஃபேமிலியும் எதுக்காக சக்திவேலுக்கு உதவணும்? சக்திவேலுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் எங்கிருந்து வந்தது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கேள்விகளுக்கு அவராலேயே பதில் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பின் மார்ஷல் சசிதரனிடம், மன்னிச்சுக்குங்க மிஸ்டர் சசிதரன், ஆரோன் ஃபேமிலி வில்லியம்ஸ் ஃபேமிலி கூட பிரச்சனை பண்ணுச்சுன்னா நான் கண்டிப்பா வில்லியம்ஸ் ஃபேமிலி சைடு தான் நிற்பேன். ஆனா அவங்க எல்லா கம்பெனியையும் எல்லா பிசினஸையும் டார்கெட் பண்றாங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி வெளிநாட்டில் அவங்களோட மார்க்கெட்டை விட்டு கொடுக்கலாம். ஆனா மற்ற கம்பெனிஸும் அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணாது. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட ஒத்துழைப்பு நட்பும் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். இதை கேட்டதும் சசிதரனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அவருடைய உடல் முழுவதும் வியர்வையால் நிரம்பியது. மேலும் மார்ஷல் சசிதரனை பார்த்து, சிட்டாடல்ல இருக்கிற நிறைய கம்பெனி வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா அவங்க எல்லாரும் அவங்களோட பிசினஸ் ஐடியாவை கேன்சல் பண்ணிடுவாங்க. நிறைய கம்பெனி சிட்டாடல்ல இருக்கிற வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கம்பெனியை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு உங்களோட பிசினஸ் பார்க்க பாருங்க. நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளோட பிசினஸ் தான். இதை நாம இழந்துட்டோம்னா வாழ்க்கையில மறுபடியும் மேல வரவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் சசிதரன் என்று சொன்னார். ஆரோன் ஃபேமிலியும் சக்திவேலுக்காக உதவுவதை நினைத்து சசிதரன் அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மார்ஷல்
சசிதரனை பார்த்து, மிஸ்டர் சசிதரன், நீங்க அவங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கற வரைக்கும் இந்த மாதிரி வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அவங்க ஒவ்வொரு பிரச்சனையா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கம்பெனி எல்லாம் எல்லாரும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சிருவாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதை நினைத்து சசிதரன் அங்கேயே நின்று தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருந்தார். மார்ஷல் சொல்ற மாதிரி எல்லா வழிமுறைகளையும் செஞ்சாலும் வில்லியம்ஸ் ஃபேமிலி கண்டிப்பா சக்திவேலையும் ஈஸ்வரியும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஈஸ்வரி ஒத்துழைச்சாலும் கண்டிப்பா சக்திவேல் எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க மாட்டார். இதுக்காக நம்ம கண்டிப்பா மொத்த வேலன் ஃபேமிலியையும் கட்டாயப்படுத்தி தான் ஆகிறோம். இதை விட்டா வர வழியே கிடையாது. ஆனா எங்க இருந்து இந்த சக்திவேலுக்கு இவ்வளோ பவர் கிடைச்சது? எதனால எல்லாரும் அந்த சக்திவேலுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க? வில்லியம்ஸ் ஃபேமிலியை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எது காரணமா இருந்துச்சு? ஆனா வில்லியம்ஸ் ஃபேமிலியை பழி வாங்கறதுக்காக அந்த சக்திவேல் உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமிலியும் யூஸ் பண்ணிக்கிறானா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு எதிரில் நின்று கொண்டிருந்த மார்ஷலை பார்த்து, மிஸ்டர் மார்ஷல், நீங்க ஏன் ஆரோன் ஃபேமிலிய பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க என்று சசிதரன் கேட்டார். ஆனால் சசிதரன் சொன்னதை மார்ஷல் கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. அவர் சசிதரனின் பக்கத்தில் நகர்ந்து சென்று தனது காரில் சாய்ந்து கொண்டு, மிஸ்டர் சசிதரன், இது கண்டிப்பா ஆரோன் ஃபேமிலியும் சௌத்ரி ஃபேமிலியும் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி அவரை திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய லாரி வந்து கொண்டிருந்தது. சசிதரன் அந்த லாரியை பார்த்து திகைத்து, என்னது, இந்த லாரி எதுக்கு இங்க வருது? இதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்டர் மார்ஷல், உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அப்போது மார்ஷல் சிரித்துவிட்டு சசிதரனை பார்த்து, மிஸ்டர் சசிதரன், நான் தான் அப்பவே சொன்னேனே, இது இதோட முடிஞ்சு போகாது. நீங்க அவங்க கேட்டதை பண்ற வரைக்கும் அவங்க உங்களை அடியோடு அழிக்கிறதுக்கான பிளான் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இருக்கிற எல்லாமே இன்னைக்கு உங்க சம்பந்தமா எங்களுக்கு வந்த டாக்குமெண்ட்ஸ். இது போக எங்களுக்கு இன்னும் இமெயிலும் மெசேஜும் வந்துகிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் அவங்க பிரிண்ட் பண்றதுக்கு டன் கணக்கில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களும் அதுல இருக்கும். ஆனா எல்லாரும் வில்லியம்ஸ் ஃபேமிலி இனிமே எங்க கூட பிசினஸ் பண்ண போறதில்ல. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கம்பெனியை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ப்ராடக்ட் எதையும் நாங்க வாங்க போறதில்ல. இப்படிப்பட்ட மெசேஜஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அப்பவே தெளிவா சொன்னேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தயவு செஞ்சு பண்ணி கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும். சிட்டாடல்ல உங்களை பிசினஸ் பண்ண விடாம மட்டும் இல்ல, சிட்டாடலை விட்டு உங்களை விரட்டி அடிக்க போறாங்க என்று சொன்னார். ஒருவேளை அவர்கள் சிட்டாட்டலை விட்டு வெளியேறிவிட்டு மறுபடியும் பிசினஸுக்காக சிட்டாட்டலுக்கு கால் ஊன்றினால் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மொத்த சிட்டாட்டலுக்கே கெட்ட பெயர் ஏற்படும். மேலும் சிட்டாட்டலில் இருக்கும் எந்த பிசினஸ் மேன்களின் பிசினஸும் இங்கு முறையாக நடக்காது. வெளிநாட்டு பிசினஸ் மேன்களிடம் சசிதரன் ஒரு நியாயமான மனிதராக இருந்தார். அவர் எல்லா விதமான வியாபாரங்களையும் பிசினஸ்களையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் வெளிநாட்டு பிசினஸ் முடக்கப்பட்டு விட்டதால் அவர் தன்னுடைய எல்லா விதமான பிசினஸையும் சிட்டாட்டெல்லுக்குள்ளேயே வைக்க முடியாது. இந்த விஷயம் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர் ஒரே ஒரு குடும்பமான வேலன் ஃபேமிலியை மட்டும்தான் பகைத்திருந்தார். ஆனால் அதன் விளைவு இன்று வில்லியம்ஸ் ஃபேமிலி யாரிடமும் சென்று உதவி கேட்க முடியாமலும் யாரும் அவர்களுக்கு வந்து உதவ முடியாமலும் தங்களுடைய பிசினஸ் முழுவதையும் சுக்கு நூறாக உடைத்திருந்தது. இந்த சக்திவேல் வெளிநாட்டில் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாரா என்ற எண்ணம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு நிறுவனம் வில்லியம்ஸ் ஃபேமிலியை அச்சுறுத்தினால் அது ஒரு கீறல் போன்ற ஒரு குறைதான். ஆனால் உலகத்தில் இருக்கும் அத்தனை நிறுவனங்களும் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக செயல்பட்டால் அது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும். அதனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி முற்றிலும் அழிந்தே போய்விடும். இதையெல்லாம் நினைத்து சசிதரனின் கைகள் கட்டுக்கடங்காமல் நடுங்கத் தொடங்கியது. அவருடைய கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் திடீரென்று, சார், பேட் நியூஸ் என்று சொல்லி கத்திக்கொண்டு ஒரு நபர் சசிதரனை நோக்கி ஓடி வந்தார். சசிதரன் எரிச்சலாக அவரை பார்த்து மறுபடியும், என்ன பேட் நியூஸ், இதுக்கு மேல என்ன வர வேண்டியிருக்கு என்று அவரை பார்த்து சத்தமாக கத்தினார். சசிதரனின் கோபத்தை பார்த்த அந்த நபர், சார், நிறைய அண்டர் கிரவுண்ட் டீம் வில்லியம்ஸ் ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஆட்களோட பெயரையும் வெளியே போக சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காங்க என்று சொன்னார். இதை கேட்ட சசிதரனால் நடுங்காமல் இருக்க முடியவில்லை.
சார், வில்லியம்ஸ் ஃபேமிலியோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நிறைய பார்ட்னர்ஸும் அவங்களோட பிஸ்னஸ் பிளான் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க சார். சில நாடுகளில் நம்மளை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஆனால் இன்னும் சில நாடுகளில் நம்மளை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்று அந்த நபர் சொல்லிக் கொண்டிருந்தார். சசிதரனுக்கு தெரிந்தவரை அவர்களின் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அந்த இடத்தில் சில சிறியவைகளாகவும் சில பெரியவைகளாகவும் சில அறியப்படாத இடங்களில் இருந்து வந்தவைகளாகவும் இருந்தது. சசிதரன் இதையெல்லாம் கேட்டுவிட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்பாட்டை இழந்தது போல சில நிமிடங்கள் இறுக்கமாக நின்றார். அந்த நேரத்தில் திடீரென்று சத்தமாக இருமியவர் வாய் நிறைய ரத்தத்தை வெளியே துப்பினார். இதுதான் சக்திவேலின் பலமா? இன்று வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு சக்திவேல் தனியாக வந்ததில் ஆச்சரியமில்லை. அவர் அதற்காக துளியும் பயப்படவில்லை. ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் யாரும் சக்திவேலையும் ஈஸ்வரியையும் சரவணன் காயப்படுத்த துணியவில்லை. அவர்கள் அவ்வாறு செய்திருந்தால் அந்த கணமே அவர்கள் அழிந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியை அழிப்பதற்காக சக்திவேல் செய்த வேலை அவர் உலகில் உள்ள அனைவருக்கும் தெரிந்தவர் என்றும் அவர் உலகில் உள்ள எல்லா இடங்களுக்கும் அடிக்கடி சென்று வந்திருக்கிறார் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தது. மேலும் சக்திவேல் யாராலும் வெல்ல முடியாத ஒருவராகவும் இருந்தார். உலகில் திரும்பிக் கூட பார்க்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பிசினஸ்மேன்கள் அனைவரும் சக்திவேலுக்காக இறங்கி வந்து உதவி செய்து கொண்டிருப்பதை சசிதரன் ஆச்சரியமாக பார்த்தார். சசிதரன் மெதுவாக திரும்பி சக்திவேலை பார்த்து, உனக்கு என்ன வேணும்? ஏன் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்க? இன்னும் என்ன செய்ய போற என்று கேட்டார். அவருடைய கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தது. அவருடைய இந்த கேள்வியிலேயே அவர் சக்திவேலிடம் தோற்றுவிட்டார் என்பதை தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து வில்லியம்ஸ் ஃபேமிலியும் தோற்றிருந்தது. அவர்கள் முற்றிலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸையும் பிசினஸ் பார்ட்னர்களையும் கம்பெனிகளையும் இழந்துவிட்டார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் எந்த ஒரு பிளானும் சக்திவேலை எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருந்தது. சசிதரனின் கேள்விக்கு சக்திவேல் ஒரே வார்த்தையில், நான் தான் அப்பவே சொன்னனே, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் என்று தன்னுடைய வார்த்தையை முடித்திருந்தார். அங்கே எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் வழியே இல்லாமல் தான் இருந்தது. இந்த தருணத்தில் சிவசக்திவேல் பெரும்பாலான வில்லியம்ஸ் ஃபேமிலி இல்லை, எல்லா வில்லியம்ஸ் ஃபேமிலி மொத்தத்தையுமே அடக்கி விட்டிருந்தார். அவரது செயல்களை அவர்களால் எதிர்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த இடத்திற்கு அப்போது சசிதரன் தான் வந்திருந்தாலும் கூட இதேதான் நடந்திருக்கும். யாருக்குமே சிவசக்திவேலின் அட்டாக்கை முறியடித்திருக்க முடியாது. அவரது வீரமும் சரி, அறிவும் சரி, வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் யாருக்கும் இல்லாத ஒன்று. சிவசக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் தனது விரல் நுனியில் கட்டி வைத்துக் கொண்டிருந்தார். யாருக்குமே அவரை மீறி அசையக்கூட தைரியம் வரவில்லை. அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் சசிதரன் என்ன செய்யலாம் என மண்டையை பீத்துக் கொண்டு யோசித்தபடி இருந்தார். அவருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. எல்லா வழியும் அடைப்பட்டு விட்டது போலத்தான் இருந்தது. யோசித்து யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம். அவர் நெற்றியை கையில் ஊன்றி யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு பின்னால் அவரது காட் ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்து மிக அமைதியான குரலில், சார் என்று சொன்னான். அவனது குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. அதை கேட்டதும் சசிதரன் திரும்பி பார்த்தார். அவனது முகமும் தொங்கி போயிருந்தது. அதை பார்த்து சசிதரன் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, வில்லியம்ஸ் ஃபேமிலியோட காடுங்கிற அடிப்படையில நீ செத்தா அது உனக்கு பெருமைதான். அதே நேரம் நீ சோகமா இருக்கக்கூடிய ஒரே காரணம் நான் செத்தாதான். ஆனா நான் இப்ப உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். இருந்தாலும் எதுக்கு கழுத்தை 10 கிலோ தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார். அவரது குரலில் கோபம் அதிகமாக இருப்பது நன்றாகவே தெரிந்தது. ஏற்கனவே பல குழப்பத்தில் வந்தவனுக்கு அவரது கோபத்தை பார்த்ததும் இன்னும் நடுக்கமாக இருந்தது. அதே பயத்துடன் சசிதரனை பார்த்தவன், வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது என்று திக்கி திக்கி சொல்லி முடித்தான். காட் வந்து சொன்னதை கேட்டதும் சசிதரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவருக்கு சிவசக்திவேலுடன் மோத பயமெல்லாம் இல்லை. ஆனாலும் அவருக்கு சிவசக்திவேல் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணும் விதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அசட்டையாகத்தான் தோன்றியது. ஆனால் என்னதான் இருந்தாலும்
சிவசக்திவேல் அதிதிறமை வாய்ந்தவர் என்பதை மட்டும் சசிதரனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் மறுக்க முடியாது. இல்லையென்றால் மலை போல நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியையே அசைத்து விட்டாரே. அதுவே அவரது திறமையை பறைசாற்ற போதுமானதாக இருந்தது. இப்போது சசிதரனுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெளிவானது. அவர் இப்போதே இந்த விஷயத்தை டீல் பண்ணி முடிக்காவிட்டால் வில்லியம்ஸ் ஃபேமிலி மொத்தமாக அழிந்துவிடும் என்று அவருக்கு தெரியும். இது அவரது மனதுக்கு மிக ஆழமாக உரைக்கவும் அவர் திரும்பி அவரை சுற்றி இருந்த ஆட்களை பார்த்தார். அந்த இடத்தை சுற்றி அவருக்காக 100 பேர் அளவில் வந்திருந்தார்கள். எல்லோருமே சிட்டாடெலில் இருக்கும் மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் ஆட்கள். அது மட்டுமில்லாமல் இதற்கு பிறகு இன்னும் எத்தனை பேர்தான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ணவென கிளம்பி வருவார்கள் என்றும் அவருக்கு தெரியவில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது மீண்டும் அந்த காட், சார், இதுக்கு மேலே வில்லியம் சுவாமியால சத்தியமா தாக்கு பிடிக்க முடியாது. சிவசக்திவேலோட ஃபயர் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வரைக்கும் வில்லியம் ஃபேமிலி ஆளுங்களுக்கு எதுவும் ஆகலதான். ஏன்னா இன்னும் நிஜமான சண்டை ஆரம்பிக்கல. அது மட்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்னும் சொல்ல முடியாம போகும். நாம எதிர்பார்க்காத அழிவெல்லாம் உண்டாயிடும். எதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது என்று பயத்துடனே சொல்லிக்கொண்டே போனான். அவனுக்கு படங்களில் பார்க்கும் அட்டுழிய காட்சிகள் எல்லாம் கண் முன்னாடி நிஜத்தில் நடக்கப் போவது போல இருந்தது. காதுக்குள் அலறல் சத்தங்களும் பார்வை செல்லும் தூரம் வரைக்கும் சவங்களும் இரத்த வாடையும் என எல்லாம் இப்போதே அவனுக்கு சீன் போல தெரிந்தது. உள்ளுக்குள் எடுத்த உதறல் அப்படியே வியர்வையாக வெளியே வந்தது. சசிதரன் அவரது காட் சொன்னதை கேட்டதும் ஆழமாக சிந்தித்தார். அவர் இப்போது முன்னேறி எதுவும் செய்ய பார்த்தாலும் கூட அவருக்கும் சிவசக்திவேலுக்கும் இடையே ஒரு பெரும் ஏற்ற இறக்கம் இருப்பது அவருக்கு தெரியாமல் இல்லை. அதே அவர் பின்வாங்க நினைத்தால் இப்போது மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் அவரது ஒற்றை வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடிதான் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவசக்திவேலின் ஆக்ஷன் எல்லாம் அவருக்கு எந்த ஒரு வழியையும் விட்டு வைக்காமல் செய்துவிட்டது. அவரது செயல்கள் எல்லாம் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது. சசிதரனுக்கு இப்போது தப்பித்து போக எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருந்தது. அப்போது சசிதரன் உடனே, அவங்க கிட்ட நான் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்ல சொன்னார். அதை கேட்டதும் உடனே அவரது அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஓகே என சொல்லிவிட்டு சொன்னதை செய்ய போனார். சசிதரன் அனுப்பிய செய்தி வில்லியம்ஸ் ஃபேமிலியையும் அடைந்தது. அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோருக்கும் நம்பிக்கை பூத்தது. எல்லோரும் உற்சாகத்தில் துள்ளி குதிக்க தொடங்கினார்கள். எங்க ஃபேமிலி ஹெட் வராரு, எங்க காவலர் வராரு. இப்ப இந்த சிவசக்தி வேலால என்னதான் செய்ய முடியும்னு நானும் பாக்குறேன் என எல்லோரும் தமக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஏதோ ஒரு புதுவித டானிக் குடித்தது போல இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த சக்தி இப்பொழுது டபுள் ஆனது போல உணர்ந்தார்கள். அப்போது அங்கே வந்து சேர்ந்த சசிதரன், சண்டையை நிறுத்துங்க என்று கத்தினார். அந்த குரல் அத்தனை சத்தமானதாக இருக்கவில்லைதான். ஆனாலும் அதில் ஒரு பவர் இருந்தது. சண்டை பிடித்துக் கொண்டிருந்த எல்லோரின் காதுகளிலும் விழும் அளவிற்கு பவர்ஃபுல்லானதாகத்தான் இருந்தது. அதை கேட்டதும் எல்லோரும் அப்படியே சண்டையை நிறுத்தினார்கள். ஸ்ரீதர், பவானி, பத்ரி என எல்லோரும் தாம் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே வைத்தார்கள். அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது. அங்கே இருந்த எல்லோருக்கும் இப்போது சசிதரன் வந்திருப்பது காவல் தேவதை வந்திருப்பதை போல இருந்தது. அவர் வந்து சிவசக்திவேலுடன் டீல் பண்ணி எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார். இதுவரைக்கும் இருக்கும் சிச்சுவேஷனில் இனிமேல் தலைகீழாக மாறிவிடும் என்றெல்லாம் தமக்கு சாதகமாக நடக்க தொடங்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சசிதரனுக்கு பின்னால் இருக்கும் எல்லோருமே திறமையான எக்ஸ்பர்ட்டுகள் என வில்லியம்ஸ் ஃபேமிலியினருக்கு நல்லாகவே தெரியும். ஆனால் அதே நேரம் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டிற்குள் இருக்கும் யாருக்கும் இவர்கள் அவர்களை கண்டித்துக் கொண்டிருப்பது தெரியாது. இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 பக்கத்தில் இருந்தும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தீர்வே இல்லாமல் போய்விட்டிருந்தது. உடனே முன்னால் ஓடிக்கொண்டு வந்த ஸ்ரீதர், அப்பா, எப்படியோ நீங்க திரும்பி வந்துட்டீங்க என்று உற்சாகத்துடன் சொன்னார். அப்பா, நீங்க மட்டும் வந்திருக்கலனா எல்லாமே கைய மீறி போயிருக்கும் என்று தன் பங்குக்கு பேசினார் பவானி. பவானியும் இதுவரைக்கும் நடந்த அனைத்தையும் பார்த்து டென்ஷனின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் இனி எல்லாமே நல்லதே என நம்பினார்.
வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பதட்டத்தில் தவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிக் கொண்டு வருவது போல இருந்தது. பத்ரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு, அப்பா, வில்லியம்ஸ் ஃபேமிலி நீங்க இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் சசிதரன், வில்லியம்ஸ் ஃபேமிலி இன்னும் என்னோட ஆர்டரை கேட்குமா என்ன என்று கேட்டார். சசிதரன் சொன்னதை கேட்டதும் பத்ரி, ஸ்ரீதர், பவானி என 3 பேரும் அதிர்ச்சியானார்கள். உடனே மூவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு சசிதரன் இப்படி சொன்னது பெரும் வியப்பாக இருந்தது. உடனே சசிதரனை பார்த்த ஸ்ரீதர் கனிவான குரலில், அப்பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்லி வில்லியம்ஸ் ஃபேமிலி கேட்காம இருக்குமா? எப்பவுமே வில்லியம்ஸ் ஃபேமிலியை உங்க உயிருக்கு நிகரா மதிக்கிற ஒரே ஆள் நீங்க தான். என்னைக்கும் எங்க எல்லாருக்கும் நீங்க தான்ப்பா முக்கியமான ஆள். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னா நாங்க எல்லாரும் கேட்டு நடந்துப்போம் என்று சொன்னார். சசிதரன் அதை கேட்டதும் உடனே எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. எல்லோரையும் அப்படியே ஸ்கேன் செய்வது போல ஒரு பார்வை பார்த்தார். பின் தலையை ஆட்டிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். பின் அந்த மூவரையும் பார்த்து, சரி, ஓகே, என்னோட ஆர்டரை பாஸ் பண்ணுங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் விடாம சிவசக்தி வேலுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு அவர்கிட்டயும் வேலன் ஃபேமிலி கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறோம் என்று தீர்க்கமான குரலில் சொன்னார். அதை கேட்டதும் எல்லோரின் மண்டைக்குள்ளும் பாம் போட்டது போல இருந்தது. அவர் சொன்னது மீண்டும் மீண்டும் அவர்களது காதுக்கு டமாரம் போல ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த நொடி வரைக்குமே சசிதரனை அவர்களை காப்பாற்ற வந்த காவல் தேவதையாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போதே அதே தேவதையை அவர்களை ராட்சசனிடம் தாரை வார்த்து கொடுக்கிறது. தாம் யாரையும் காவலாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதே ஆளா இது இந்த வார்த்தைகளை சொன்னது என அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். எல்லாரும் சிவசக்தி வேலுக்கு முன்னாடி முட்டி போட்டு அவங்கிட்டையும் வேலன் ஃபேமிலி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா? நோ, நெவர். இது எப்பவும் நடக்கவே நடக்காது என்பதுதான் எல்லோரின் எண்ணமாகவும் இருந்தது. ஸ்ரீதர் சசிதரனை பார்த்து இடதும் வலதுமாக தலையை ஆட்டினார். அவரது கண்ணில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. இது அப்பா என்ன சொல்றீங்க நீங்க என்று திக்கி திணறி கேட்டார். சசிதரன் சொன்னதை கேட்டதில் அவருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருக்கிறதோ அதே அளவிற்கு கோபமும் இருந்தது. ஸ்ரீதர் கேட்டதை பார்த்து சசிதரன், என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்றதுதான் செய்வோன்னு எது எல்லாம் பேசின, இப்ப நீ சொன்னதெல்லாம் என்னாச்சு, எங்க போச்சு என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீதர், பா அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இது தப்பு. எதுக்கு இப்படி சொல்றீங்க? சரி, நாம முன்னாடி பண்ணது தப்புன்னே வச்சுக்குவோம். ஆனா அதுக்காக நாம இப்ப மன்னிப்பு கேட்டா வில்லியம்ஸ் ஃபேமிலி அவனை விட குறைஞ்சவங்கள ஆக மாட்டாங்களா? ஃபியூச்சர்ல யாருமே நம்ம கூட கோஆபரேட் பண்ண வரமாட்டாங்க என்று சொன்னார். என்று ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சசிதரன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். அவருக்கு ஸ்ரீதர் அதிகமாக யோசித்து விட்டது போல் இருந்தது. அப்படியே மன்னிப்பு கேட்காம இருந்தா வில்லியம்ஸ் ஃபேமிலியே இருக்காது. அதுக்கப்புறம் எங்க இருந்து ஃபியூச்சரும் கோஆபரேஷனும் வரும் என்று கேட்டார் சசிதரன். அவரது குரலிலேயே ஒரு நையாண்டி தெரிந்தது. கூடவே அவர் சொல்வதுதான் உண்மை என்று உறுதியும் இருந்தது. இப்போதுதானே அவரை பார்த்து விட்டார். அப்ரோடில் இருக்கும் பெரும்பாலான பெரிய ஃபேமிலி எல்லோருமே வில்லியம்ஸ் ஃபேமிலியை கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. சரி, வில்லியம்ஸ் ஃபேமிலி அழிந்து போகட்டும் என அமைதியாக இருப்பது, இல்லை என்றால் மொத்த உலகத்தையும் எதிர்த்து நிற்பது. ஆனால் 2வது ஆப்ஷனை கன்சிடர் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கிறதா? இல்லை. இப்போதைக்கு மன்னிப்பு கேட்பது மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி. அது அவமானம்தான். ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை எனும்போது எதுவும் செய்ய முடியாது. ஸ்ரீதர் இன்னும் ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை. அவர் சசிதரனை பார்த்து, ஆனா என ஏதோ சொல்ல பார்த்தார். அதை கேட்டதும் சசிதரன் கண்ணில் அனல் பறிக்க ஸ்ரீதரை பார்த்து விரலை நீட்டினார். என்ன, என்னோட பேச்சுக்கு மறு பேச்சு பேச போறியா என்று மிகவும் கடுமையான குரலில் கேட்டார். அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் மீண்டும் அதிர்ந்தார்கள். என்னதான் இருந்தாலும் அங்கே இருந்த யாருக்கும் சசிதரனை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் வரவில்லை. வேண்டியது ஒன்று, அவர் சொல்வதுபடியே செய்து விடுவோம் என்று
ஒரு கூட்டம் முடிவுக்கு வந்துவிட்டிருந்தது. அடுத்த நொடியே தடார் தடார் என்ற சத்தத்துடன் அந்த கூட்டம் முட்டி போடத் தொடங்கியது. வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மெம்பர்கள் அனைவரும் முட்டி போட்டு விட்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் சசிதரன் சிவசக்திவேலின் பக்கம் திரும்பி, இப்போ உனக்கு திருப்தியா என்று கேட்டார். அதற்கு சிவசக்திவேல் தலையை சாய்த்து ஸ்ரீதரையும் மற்றவர்களையும் பார்த்துவிட்டு இல்ல என்று சொன்னார். அதை கேட்டதும் சசிதரன் உடனே அவர்களை பார்த்து, என்ன நீங்களும் முட்டி போடுங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் பவானி, ஸ்ரீதர், பத்ரி 3 பேரினது முகமும் வெளுத்து கொண்டு போனது. அவர்களும் இப்போது முட்டி போட்டுவிட்டால் மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் அவ்வாறு செய்ததாக ஆகிவிடும் என்று யோசித்தார்கள். என்ன உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா என்று மீண்டும் சசிதரன் கத்தவும் வேறு வழியில்லாமல் எல்லாவற்றையும் அடக்கி வைத்துவிட்டு சொன்னபடி செய்தார்கள். அதை பார்த்ததும் சசிதரன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சிவசக்திவேலை பார்த்து, இப்போ திருப்தியா என்று கேட்டார். அதை கேட்டதும் சிவசக்திவேல் லேசாக பின்னந்தலையை தடவி விட்டு, என்ன நான் உங்களை மனுஷனை மதிக்கலையா இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி நினைப்பா? நான் வில்லியம்ஸ் ஃபேமிலியில எல்லாரும் தான் முட்டி போடணும்னு சொன்னேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் சசிதரனின் கண்கள் அகல விரிந்தன. அதை கேட்டதும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல், ஏய் சக்திவேல், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ண நினைக்கிற என்று கேட்டார். கோபத்தில் அப்படியே எழுந்து கொள்ளவும் பார்த்தார். மொத்த சிட்டாட்டிலேயே சசிதரனை இப்படி செய்ய வைக்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது சிவசக்திவேலுக்கு என்ன தைரியம் இருந்தால் சசிதரனையே முட்டிவிட சொல்லுவான் என்று தான் நினைத்தார். பணம் இருந்தால் எப்படி வேண்டுமாக இருந்தாலும் ஆடலாமா, என்ன விளையாடுறானா என்று உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் சொல்லி வாயை மூட முன்னரே சசிதரன் அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினார். பின் அடுத்த நொடியே அவரும் முட்டி போட்டார். இப்போது ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் முட்டி போட்டபடிதான் இருந்தார்கள். அங்கே இருந்த எல்லோரின் மனதிலும் இப்போது கோபம், வெறி, ஆத்திரம் என அனைத்தும் உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டிருந்தது. சிவசக்திவேல், முன்னாடி வில்லியம்ஸ் ஃபேமிலி உனக்கும் ஈஸ்வரிக்கும் வேலன் ஃபேமிலிக்கும் சிவகுமாருக்கும் நிறைய கெட்டது பண்ணி இருக்கும். அதெல்லாம் எங்களோட சுயலாபத்துக்காக. இன்னைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியோட மூத்த ஆளுங்கிற வகையில நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்படியே ஸ்டாப் பண்ணிடு. அப்போ நடந்தது எல்லாம் என்னாலதான். அதனால நீ பழி வாங்கணும்னா என்ன ஏதாவது பண்ணு என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார்.